இந்திய ஆசிரியர்களின் நலன் காக்க தொடங்கப்பட்ட கூட்டுறவு கழகம் மேலும் சேவைகளை வலுப்படுத்தும். கடந்த 60 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்ட கூட்டுறவு கழகம் அதன் சேவையை மேலும் வலுப்படுத்தும் என்று தலைமையேற்று பேசிய தலைவர் விஜயன் சின்னப்பையன் இவ்வாறு கூறினார். மாநில இந்திய ஆசிரியர்கள் கூட்டுறவு கழகம் 1964ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டு இந்த ஆண்டோடு 60 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. இந்த இயக்கத்தின் வழி மேற்கொள்ளும் நடவடிக்கைகளின் மூலம் கிடைக்கும் வருமானம் லாப ஈவாக வழங்கப்படுகிறது. கூட்டுறவு கழகம் இதற்கு முன் 2 கட்டிடங்களை மட்டுமே இருந்தது. இன்று 8 கட்டிடங்களை கொண்டு துரித வளர்ச்சியை கண்டுள்ளது. 1400 உறுப்பினர்களுடன் செயல்படும் இக்கூட்டுறவு மேலும் வலுவான நிலையை அடையும். அதற்கு உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டுறவு கழகத்தின் தலைவர் விஜயன், செயலாளர் வி. கலையரசு, பொருளாளர் ஜே. சந்தனராஜ், வாரிய உறுப்பினர்களாக ஜி. விஜயன், பி. குமரன், எம். அர்ஜுனன், ஆர். சங்கர், கே. அறிவழகன், எஸ்.எம். வள்ளச்சாமி ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். நான் சி. விஜயன், பேரா மாநில இந்திய பள்ளி ஆசிரியர்கள் கூட்டுறவு கழக தலைவர். நமது கழகம் கடந்த 1964ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 1964இல் தொடங்கும் பொழுது நமது தொடக்குனர் ஐயா திரு பி. ஐயா கண்ணு அவர்களின் சேவை முதன்மையாக இருக்கின்றது. அவர் தொடங்கிய இந்த கூட்டுறவு கழகம் இன்று வரை மிக சிறப்பான முறையிலே பீடுநடை போட்டு வருகின்றது. ஐயா அவர்களின் அந்த நோக்கம் இன்று ஓரளவுக்கு நிறைவேறி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நமது தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே நம்முடைய கூட்டுறவு கழகம் செயலாற்றி வருகிறது. முதன்மை நம்முடைய பணி என்னவென்றால், கூட்டுறவு கழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் கடன் வழங்கி அவர்களுடைய சுமையை குறைப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு கூட்டுறவு கழகம் இன்று 1 லட்சம் வெள்ளி வரை வழங்கி அவர்களுக்கு உதவியாக இருக்கின்றது. ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய சுமையை குறைப்பதற்கு கழகத்தை நாடி வருகின்றார்கள். கழகம் தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை நாம் நம்முடைய சொத்துடைமையை மிக அதிகமாக உயர்த்தியிருக்கின்றோம். இன்று நம்மிடையே 8 கட்டடங்கள் சொந்தமாக இருக்கின்றன. அவை அனைத்தும் முதலீடு திட்டமாக நாம் பயன்படுத்தி வருகின்றோம். அந்த வகையிலே கழக உறுப்பினர்கள் நன்மை அடைந்து வருகின்றார்கள். இன்றைய நாள் நம்முடைய கூட்டுறவு கழக உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 1328ஆக இருக்கின்றார்கள். மேலும் அவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவியை நாங்கள் செய்ய முன் வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டு நமது கழகத்தில் எவ்விதமான போட்டியும் இல்லை. இதை பார்க்கும் பொழுது கழக உறுப்பினர்கள் அனைத்து வாரிய குழுவினர்களின் மேல் முழு நம்பிக்கை வைத்து அவர்களை முழுமையாக செயல்பட வைக்கின்றார்கள் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். ஆக நம்முடைய கழக வளர்ச்சிக்கு இதுவரை அனைவரும் வழங்கிய ஒத்துழைப்பு மேலும் தொடர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.